இதுதான் திரிபலா பொடி. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 மூலிகையும் கலந்த ஒரு கூட்டு பொருள். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். எல்லா வயசுல உள்ளவங்களும் இதை சாப்பிடலாம். சரி, இந்த திரிபலா பொடியை எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடணும், இதனால என்ன நன்மை, யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த திரிபலா பொடியை 2 விதத்துல எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கங்க, அதுல 1 ஸ்பூன் திரிபலா பொடியை போட்டுக்குங்க. இப்போ இதுல 1 டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீரை விடுங்க. சுவைக்காக கொஞ்சம் தேனை சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான், இதை குடிக்க வேண்டியது தான். சர்க்கரை நோய் இருந்ததுன்னா நீங்கள் தேனை சேர்த்துக்க கூடாது. இதை பயன்படுத்துறதுக்கு இன்னொரு முறையும் இருக்கு. 1 ஸ்பூன் திரிபலா பொடி எடுத்து போட்டுக்குங்க, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேனையும் சேர்த்துக்குங்க. இதை நல்லா குழைச்சி அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இந்த திரிபலா பொடியை யாரெல்லாம் சாப்பிட்டா நன்மை? எப்பவுமே இளமையா இருக்கணும், முதுமையை தள்ளி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திரிபலா பொடியை தினமும் சாப்பிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி சில பேருக்கு ரொம்ப குறைவா இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த திரிபலா பொடியை தினமும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சில பேருக்கு செரிமான கோளாறு இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த திரிபலா பொடியை சாப்பிடலாம். இது உணவு பாதையில் உள்ள நச்சுக்களை எல்லாத்தையும் நீக்கிட்டு குடல் இயக்கத்தை சீரா வச்சுக்க உதவும். மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னு வச்சிங்களேன், அவங்க இதை அவசியம் சாப்பிடணும். இது மலச்சிக்கலுக்கு ஒரு அருமையான மருந்து. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சாக்லேட் அப்புறம் இனிப்பு இதெல்லாம் சாப்பிட்டு அவங்க வயிற்றுல பூச்சி புழு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட குழந்தைகள் வாரத்துக்கு 1 நாள் இந்த திரிபலா பொடியை நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தா போதும். வயிற்றில் உள்ள புழு பூச்சி எல்லாம் வெளியே வந்துடும். அல்சர் பிரச்சனை இருக்குன்னு வச்சிங்களேன், அவங்க அவசியம் சாப்பிடணும். இது வயிற்றில் உள்ள புண்ணு எல்லாத்தையும் ஆற்றக்கூடியது. அதே மாதிரி ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த திரிபலா பொடியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் ஒரு அருமையான மருந்து இந்த திரிபலா பொடி. ஆனா அவங்க இதை தேன்ல கலந்து சாப்பிடக்கூடாது. இது இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கிறதுக்கு உதவும். உடம்புல குளுக்கோஸோட அளவை சமநிலைப்படுத்தும். அதனால சர்க்கரை நோயாளிகள் அவசியம் இதை எடுத்துக்கணும். கொழுப்பு அதிகமா இருக்கிறவங்க உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த திரிபலா பொடியை தினமும் எடுத்துக்கலாம். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க அவங்க உடல் எடையை குறைக்கணும்னு வச்சுங்களேன், தினமும் இந்த திரிபலா பொடியை சாப்பிடும்போது இது உடம்புல உள்ள கொழுப்புகளை எல்லாத்தையும் கரைச்சி உடல் எடையையும் குறைக்கும். சில பேருக்கு சரும பிரச்சனை எப்போதும் வந்துக்கிட்டே இருக்கும். சொறி, சிரங்கு இதை மாதிரியும் அடிக்கடி வரும். இவங்க தொடர்ந்து இந்த திரிபலா பொடியை எடுத்துக்கிட்டாங்கன்னா சரும பிரச்சனை எதுவுமே இருக்காது. சளி, ஆஸ்துமா இதனாலெல்லாம் சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த திரிபலா பொடியை சாப்பிட்டாங்கன்னா அவங்க சுவாச பாதையில் இருக்கிற அடைப்புகள் எல்லாம் நீக்கி சுவாசம் மேம்படும். சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி காரணமாகவும் உடம்புல வளர்சிதை மாற்றத்தின் காரணமாகவும் தலைவலி வரும். அப்படிப்பட்டவங்க இந்த திரிபலா பொடியை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த தலைவலி குணமாகும். திரிபலா பொடிக்கு புற்றுநோயை குணப்படுத்துற ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தொடர்ந்து இந்த பொடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா புற்றுநோய் நமக்கு வரும் அப்படிங்கிற அபாயமும் இருக்காது. சரி, இதை எப்படி சாப்பிடணும்? மழைக்காலமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், திரிபலா பொடியை வெந்நீர்ல கலந்து சாப்பிடணும். கோடை காலத்துல சாதாரண தண்ணீர்ல கூட சாப்பிடலாம். குளிர்காலத்துல இந்த திரிபலா பொடியை நெய்யோடையோ இல்ல தேனோடையோ கலந்து சாப்பிடலாம். இந்த திரிபலா பாத்தீங்கன்னா பொடியாவும் கிடைக்குது, மாத்திரையாவும் கிடைக்குது. திரிபலா பொடியை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம், இல்லைன்னா இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி கூட சாப்பிடலாம். எவ்வளவு சாப்பிடலாம்னா, குழந்தைகளுக்கு சூரணமா இருந்தா 1/2 கிராமும், மாத்திரையா இருந்தா 1 கொடுக்கலாம். பெரியவங்களா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், சூரணமா இருந்தா 1 ஸ்பூனும், மாத்திரையா இருந்தா 2ங்கிற அளவுல சாப்பிடலாம். இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? உடம்பு மெலிஞ்சவங்க, நாள்பட்ட வயிற்று போக்கால பாதிக்கப்பட்டவங்க திரிபலா சொல்றதை சாப்பிட்றத தவிர்க்கணும். அதுவும் குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.